வணக்கம். ஜெய்போம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி, டிஇடி, டிஎன்பிஎஸ்சி, கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்கூல் எக்ஸாம் இப்படி போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பதற்கான மாதிரி வினா விடைகளை கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதாவது எஸ்பிஓ. வீட்டில் இருந்து பெஸ்ட்டாக பார்ட் டைம் ஜாப் பண்ணவும் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பெஸ்ட்டான கம்பெனி தான் நம்ம எஸ்பிஓ, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கேள்வி 1. நான் ஏன் நாத்திகன் என்னும் கட்டுரையை எழுதியவர் யார்? ஆப்ஷனல் ஏ பி.ஆர். அம்பேத்கர், ஆப்ஷனல் பி பகத்சிங், ஆப்ஷனல் சி சந்திரசேகர் ஆசாத், ஆப்ஷனல் டி லாலா லஜபத் ராய். நான் ஏன் நாத்திகன் என்னும் கட்டுரையை எழுதியவர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் பி பகத்சிங். கேள்வி 2. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? ஆப்ஷனல் ஏ செயல் அலுவலர், ஆப்ஷனல் பி மாவட்ட ஆட்சியர், ஆப்ஷனல் சி வட்டார வளர்ச்சி அலுவலர், ஆப்ஷனல் டி கவுன்சிலர். ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் சி வட்டார வளர்ச்சி அலுவலர். கேள்வி 3. பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலை. ஆப்ஷனல் ஏ வெட்பு சிலம்பு, ஆப்ஷனல் பி பொலிவு எழில், ஆப்ஷனல் சி விடை தெரியவில்லை, ஆப்ஷனல் டி ஆதவன் பகவன். பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலை. இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் ஏ வெட்பு சிலம்பு. கேள்வி 4. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எந்த நூல்? ஆப்ஷனல் ஏ பழமொழி 400, ஆப்ஷனல் பி நான்மணிக்கடிகை, ஆப்ஷனல் சி நாலடியார், ஆப்ஷனல் டி முதுமொழி காஞ்சி. துண்டு என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் எந்த நூல்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் பி நான்மணிக்கடிகை. கேள்வி 5. மூதுரை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆப்ஷனல் ஏ 34, ஆப்ஷனல் பி 30, ஆப்ஷனல் சி 31, ஆப்ஷனல் டி 32. மூதுரை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் சி 31.